शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रीचक्रश्रुतिमूलकोश इति ते संसारचक्रात्मकं विज्ञातं ददधिष्ठिता अक्षर शिवज्योतिर्मयं सर्वतः एतन्मन्त्र मयात्मिकाभि अरुणं श्रीसुन्दरीभिर्वृतं श्रीसुन्दरीभिर्वृतं मध्ये बैन्दव सिंहपीठललिते त्वं ब्रह्मविद्या शिवे. இந்த தியான ஸ்லோகம் சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்திலிருந்து எடுத்திருக்கேன். அதோட 31வது ஸ்லோகம். மங்கள வடிவமான அம்பாளுடைய அந்த ஸ்ரீசக்கரமானது எவ்வளவு பிரசித்தம். அந்த பஞ்சதசாட்சரி மந்திரம்ங்கிறது மங்களமான ஜோதியை பரப்புறது. இந்த மந்திரமே ஊரு கொண்டவளாக நம்முடைய அம்பிகை ஆவரண தேவதைகளால சூழப்பெற்று சிவந்த நிறத்துடன் அந்த நடுவுல அந்த பிந்துல இருக்கா பிரம்மஸ்வரூபிணியான நம்முடைய லலிதாம்பிகை மகாதிரிபுர சுந்தரி அதுல உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்துல இருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்பவும் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீசக்கர ஸ்லோகம். பிந்து திரிகோண வசுகோண தசாரயுக்ம மன்வர்ஷ நாகதள சம்யுத ஷோடசாரம் ரிதத்ரயம் ச தரணி சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரமேவ துதிதம் பரதேவதாயா. அம்பாள் பரதேவதை லலிதாதிரிபுர சுந்தரி. அதிமதுர சாபஹஸ்தாம் अपरिमितामोद बाण सौभाग्याम अरुणाम அதிசய கருணாம் அபி நவகுல சுந்தரி வந்தே. இந்த 300 நாமாக்களை பார்த்திருக்கோம். இப்போ இதனுடைய உத்தரபாகம் அதுல பலஸ்ருதின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்லோகத்தினுடைய பலன்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கணும். एवं ते मया ख्यातं देव्या नाम शतत्रयं रहस्यादि रहस्यत्वा गोपनीयं त्वया मुने. அதாவது இந்த 300 நாமாக்களும் சொல்லிருக்கு. உனக்கு அகஸ்தியா அதை நீ ஜாகிரதையா காப்பாற்றணும் அப்படின்னு ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்ற. சிவவர்ணானி நாமானி ஸ்ரீதேவ்யா கதிதானி ஹி சக்திய அக்ஷராணி நாமானி காமேஷ கதிதானி ச. இந்த சிவ அக்ஷரங்கள் அந்த நாமங்கள் சிவ அக்ஷரங்களால் தொடங்கப்படும் நாமங்கள் தேவியால அருளப்பட்டவை கூறப்பட்டவை. சக்தி அக்ஷரங்கள்ல தொடங்கும் நாமங்கள் காமேஸ்வரரால அருளப்பட்டவை. உபயக்ஷர நாமானி शुभाभ्याम कथितानि च वै तदन्यै ग्रथितं स्तोत्रमेतस्य सदृशं किमु. नानेन सदृशं स्तोत्रं श्रीदेवी प्रीतिदायकं लोकत्रयोऽपि कल्याणं संभवे नात्र संशयः. அதாவது இந்த உபய அக்ஷரங்கள் ரெண்டும் சேர்ந்த நாமாக்கள் இந்த இருவராலும் சேர்ந்து அருளப்பட்டவை. இந்த ஸ்லோகத்துக்கு சமமான ஸ்லோகமே கிடையாது. எல்லா உலகத்திலையும் மங்களத்தை கொடுத்து ஸ்ரீதேவிக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற ஸ்தோத்திரம் இதுக்கு சமமா வேற எதுவும் இல்லை அப்படின்னு ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்றார். சூத உவாச்ச. நடுவுல சூதர் எங்க வந்தாருனாக்கா சூத பௌராணிகர் தான் இந்த நைமிச்சாரிய முனிவர்களுக்கு நைமிச்சாரணத்துல இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு அவருடைய தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இந்த புராணங்கள்ல சொல்றார். அதனால சூதர் அவர் என்ன சொல்லணுங்கிறத அவருடைய கருத்தை நடுநடுவுல சொல்றார். இது ஹயமுக கீதம் ஸ்தோத்திர ராஜம்
நிஷம்ய பிரகலித கலுஷோ அபூச்சித்த பர்யாப்தி மேத்திய நிஜகுரு மதத்வா கும்ப ஜன்மா ததுக்தம் புனரதிக ரகசியம் ஜாத்துமேவம் ஜகாத. அதாவது இந்த ஹயமுகரால், இந்த நம்முடைய ஹயக்ரீவரால் கூறப்பட்ட இந்த சிறந்த ஸ்தோத்திரம், இதுல திருப்தி நிறைந்தவராய் கும்பஜ முனிவர் அகஸ்தியர் தன்னுடைய அந்த குருநாதரை வணங்கி அவர்கிட்ட மறுபடியும், ஏன்னா கொஞ்சம் புத்திசாலியான சீடன் வந்து குரு கிட்ட கொஞ்சம் சந்தேகம் ஏதாவது கேட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி ஏதோ மறுபடியும் அவர் கேட்க போறாரு. அகஸ்திய உவாச்ச அஸ்வானனா மகாபாகா ரகசியமபி மேவத சிவவர்ணானி காணியத்திர சக்தி வர்ணானி காணி உபயோரபி வர்ணானி காணிவா வத தேசிகா. குருநாதரே, பகவானே, ஹயக்ரீவ பகவானே, இதுல சிவ அக்ஷரங்கள் எது, சக்தி அக்ஷரங்கள் எது, உபயாட்சரங்கள் எது, இது கொஞ்சம் சொல்லுங்க பகவானே கேட்கிறேன். சூத உவாச்ச இது கிருஷ்ண கும்பஜேன ஹயக்ரீவோ அவதத் புனः. இப்படி கேட்ட உடனே மறுபடியும் ஹயக்ரீவர் பதில் சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, ஹயக்ரீவ உவாச்ச தவ கோப்பியம் கிமஸ்தீக சாட்சாத் அம்பானுசாசனாத் இதம் தொதி ரகசியம் தே வக்ஷ்யாமி சுடு கும்பஜா. அப்பா, அம்பாளே நேர்ல கட்டளை இருக்கா, அதனால உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதை சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏதத் விஜான மாத்திரேன ஸ்ரீவித்யா சித்திதா பவேத் ந கத்ரயம் கத்வயஞ்சைவ சைவோபாக பிரகீர்த்தித. சிவாட்சரங்கள் எதுன்னு சொன்னாக்க 2 3 காத்ரயம், கா 2, இது வந்து சிவாட்சரம். சக்தி அக்ஷராணி சேஷாணி ஹீங்கார உபயாத்மக, பாக்கி எல்லாம் சக்தி அக்ஷரம். 3 ஹ்ரீங்காரம் இருக்கு அப்படின்னு சொல்ற. சக்தி அக்ஷரம் A1, E3, E1, லா3, சா2, 3 ஹ்ரீங்காரம். இது எல்லாம் சேர்த்தாக்க மொத்தம் 15 அக்ஷரங்கள். ஏவம் ந தேஷா சித்திதா வித்யா கல்பகோட்டி சதைரபி. இது வந்து 100 கோடிக்கு வந்து சித்தி அளிக்காது. இதை வந்து நம்ம தெரிஞ்சு காட்டாக்க, எது சிவாட்சரம் சக்தி அக்ஷரம் இதெல்லாம் தெரிஞ்சு காட்டா, எத்தனை தடவை இந்த பஞ்சதசாட்சரிய நம்ம உபாசனை பண்ணாலும், ஸ்ரீசக்கர உபாசனை பண்ணாலும் அது பலன் நினைக்காது அப்படின்னு ஹயக்ரீவர் சொல்லு. சதுர்பிகி சிவசக்கரைச்ச சக்தி சக்கரைஷ பஞ்சபிகி நவசக்கரைஷ சம்சித்தம் ஸ்ரீசக்கரம் சிவையோர் ஓ. 4 சிவசக்கரங்கள், 5 சக்தி சக்கரங்கள் ஆக 9 சக்கரங்களால் ஏற்பட்ட இந்த ஸ்ரீசக்கரம் சிவசக்தி அவ 2 பேருடைய வடிவம் அப்படின்னு சொல்ற. ஒளி நிறைந்த கோணங்கள் 9 மேவி உறைபவளே. பட்டர் திரிகோண அஷ்டகோணம் ச தசகோணத்வயம் ததா சதுர்தசாரம் ச ஏதானி சக்தி சக்கராணி பஞ்ச ச. 3 கோணம், 8 கோணம், 2 10 கோணம், 14 கோணம், இது வந்து சக்தி சக்கரம். பிந்துஷ்ச அஷ்டதளம் பத்மம் பத்மம் ஷோடச பத்ரகம் சதுரக்ஷம் ச சத்வாரி சிவசக்கரான் அனுக்கிரமார். பிந்து 8 இதழ் கமலம், 16 இதழ் கமலம், 4 நார்கோட்டம், அப்புறம் இந்த 4 வரிசையாக இதெல்லாம் சிவசக்கரம். திரிகோண பைந்தவ்யம் ஸ்லிஷ்ட அஷ்டாரே அஷ்டதளாம்புஜம் தசாரையோ சோடசாரம் பூகிருஹம் புவனாஸ்ரகே. 3 கோணத்துல பிந்து, 8 கோணத்துல 8 இதழ் கமலம், 2 10 கோணங்கள்ல 16 இதழ் கமலமும் 14 கோணத்தில் நார்கோட்டமும் ஐக்கியம். சைவானாமபி சாக்தானாம் சக்கராணாம் ச பரஸ்பரம் அவினாபவ சம்பந்தம் யோ ஜானானி ச சக்கரவேத். இந்த சிவ சக்கரங்களுக்கும் சக்தி சக்கரங்களுக்கும் உள்ள இணைப்பிரியாத சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற.
பகவான் அயக்ரீவர். திரிகோண ரூபிணி சக்தி பிந்துரூப பரசிவ அவினாபாவ சம்பந்தம் தஸ்மாத் பிந்து திரிகோணயோகோ. பராசக்தி முக்கோண வடிவினள், பரமசிவர் பிந்து வடிவினள். ஆகையால் பிந்துக்கும் இந்த முக்கோணத்துக்கும் ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத ஹயக்ரீவ பகவான் சொல்ற. ஏவம் விபாக அஜ்ஞாத்வா ஸ்ரீசக்கரயக சமர்ச்சையே ந தத்பலமாம் அவாப்னோதி லலிதாம்பான துஷ்யதி. அதாவது இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம யாரு ஸ்ரீசக்கரத்தை பூஜிக்கிறானோ அது அவனுக்கு அந்த பலன் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்ற. அம்பாலும் சந்தோஷப்படுறது. ஏச்ச ஜானந்தி லோகோ அஸ்மின் ஸ்ரீவித்யா சக்கர வேதினः சாமானியः வேதினः சர்வே விசேஷஜோ அதிதுர்லபக. இந்த இதை யாருக்கு தெரிஞ்சிருக்கோ, இந்த சிவசக்தி சம்பந்தம், யாரு எந்த கோணம் எந்த சக்கரம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அவர்கள் ஸ்ரீசக்கரத்தை அறிந்தவர்கள். அந்த மாதிரி அறிந்தவர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னு ஹயக்ரீவ பகவான் சொல்றார். ஸ்வயம் வித்யா விசேஷம் விசேஷம் சமர்ச்சையே. அவர் இதை விசேஷமாக அறிந்து கொண்டவர். விசேஷமாய் அறிந்தவனை யாருக்கு இது நல்ல விசேஷமா தெரியுமோ அவளை பூஜிக்கணும். யார் இந்த ஸ்ரீ சக்கரத்தை அழகா எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு உபாசிக்கிறாளோ அவளை இந்த உபாசனை பண்றவன் அவர்களை மரியாதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இதுக்காக. அஸ்ருதா சஸ்ருதா சக்ஷ யஜ்வானோ ஏ அவ்யய ஜ்வனஹ ஸ்வர்யந்தோ நாபேக்ஷந்தே இந்திரமக்னிஞ்ச ஏவிதுஹு சிகதாயவ சம்யந்தி ரஷ்மிபிஹி சமூதீரிதா அஸ்மாத் லோகா தமுஷ்மாத் சேத்யாக சாரண்யக ஸ்ருதி. அதாவது வேதம் ஓதாதவர்களா வேதம் ஓதியவர்களாலும் யஜ்ஞம் பண்றவா யஜ்ஞம் பண்ணாதவா எல்லாரும் யாரால வேணாலும் இருக்கட்டும், அவ ஸ்ரீவித்தியை உள்ளபடி உணர்ந்தவர்களான அவர்கள் அவர்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். அதை அறியாதவர்கள் இந்த விஷயங்களை அறியாதவர்கள் எவ்வளவுதான் பூஜை பண்ணாலும் அது சிதறி போன வீணான முயற்சி அப்படின்னு ஆரண்ய ஸ்ருதி சொல்றது அப்படின்னு சொல்லி நம்முடைய ஹயக்ரீவ பகவான் இதை சொல்ற. இவர் கும்பமுனிவருக்கு இதை சொல்ற. நீ இதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான்ப்பா, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுதான் அம்பால உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்ற. ஏகம் நாகதி கர்விதா பிரணவதி ஸ்திரீ சங்கமோ மோக்ஷதி வேஷு மித்ரதி பாதகம் சுக்ருததி க்ஷமா வல்லபோ தாசதி மிருத்யுர்வைத்யதி தூஷணம் சுகுணதி த்வத் பாத சம்சேவனாத் துவாம் வந்தே பவபீதி பஞ்சனகரீம் கௌரீம் கிரீஷ பிரியாம். சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்தினுடைய 20வது ஸ்லோகம். அதாவது நல்ல வைத்திய முறையில விஷம் மருந்தாவது போல ஸ்ரீவித்யா உபாசனையினால தீயவைகளும் நன்மையை தருபவைகளாக மாறிவிடுகிறது அப்படின்னு அவர் சொல்றார். துர்வாசு சொல்றார். அம்பாளுடைய பாத சேவையினால என்ன ஆகும்னாக்க, யார் அந்த உபாசனை பண்றானோ அவனை எல்லாரும் வணங்குவார்கள். பகைவன் நண்பன் ஆவார். கொடிய பாவம் புண்ணியமாகும். லக்ஷ்மிபதி ரொம்ப பணக்காரன் கூட இவனுக்கு அடிமையாவான். யமன் வைத்தியன் ஆவான். நிந்தையும் புகழ்ச்சியாகும். பிறவியில் உள்ள இந்த பவம், இந்த பிறவியில் உள்ள அந்த பயத்தை போக்கக்கூடிய அந்த அம்பிகையை நம்ம வணங்குறேன் அப்படின்னு சொல்லி சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்துல துர்வாசு சொல். இப்போ இந்த 23வது ஸ்லோகத்துல இருந்து என்ன சொல்றாருனாக்க, நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு சுருக்க சொல்லிடுறேன். 24, 25 இந்த வரிசையா எல்லாத்தையும் ஒரு கிட்டத்தட்ட 44வது ஸ்லோகம் வரைக்கும், 43வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன்.
48வது ஸ்லோகம் 48 வரைக்கும் இது எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கு. யார நம்ம இந்த ஸ்ரீவித்யை எப்படி பண்ணணும், எத்தனை நாளைக்கு பண்ணணும், எந்த திதியில பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்கு. ஏன்னா மோட்சத்தை அடையறதுக்கு ஸ்ரீவித்யை தவிர வேற வழி கிடையாது. அதெல்லாம் சொல்லியிருக்கு. இத ஒரு குரு மூலமா தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அதனால இந்த ஸ்லோகங்களை நான் விட்டுடுறேன். அப்படியே விட்டுட்டு 48வது ஸ்லோகத்துக்கு போயிட்டு, சக்ரத் சங்கீர்த்தனாதேவ நாம்னா அஸ்மின் சதத்ரயே பவே சித்தஸ்ய பர்யாப்திர் நியூனம் அந்யான பேக்ஷினி நூனம் அந்யான பேக்ஷினி. இந்த 300 நாமாக்களையும் பாராயணம் செய்தாக்க நமக்கு பரிபூர்ண திருப்தி ஏற்படும். அந்த திருப்தி இப்போ அகஸ்தியருக்கு வந்திருக்கு. தந்திரங்களெல்லாம் என்னென்ன அந்த பிரயோகங்கள்லாம் இருக்கோ, ஏ ஏ பிரயோகா தந்திரேஷு சாத்தியதே பலம் தத் சர்வம் சித்தியதி க்ஷிப்ரம் நாம திரிஷத கீர்த்தனார். தந்திரங்கள்ல என்னென்ன பிரயோகங்கள் உண்டோ, என்னென்ன பலனெல்லாம் அதுல கிடைக்குமோ அதெல்லாம் இந்த திரிஷதி சொல்வதனால நமக்கு கிடைக்கிறது. ஏதத் ஜப பரோ பூயா நான்யதிஷேத கதாச்சன ஏதத் கீர்த்தன சந்துஷ்டா ஸ்ரீதேவி லலிதாம்பிகா பக்தஸ்ய யத் யதிஷ்டம் ஸ்யாத் தததத் பூரயதே த்ருவம் தஸ்மாத் கும்போத்பவ முனே கீர்த்திய தொமிதம் சதா. அப்பா, இந்த ஒரு ஜபத்தினால இதுலயே நீ உன்னுடைய மனசு வச்சுக்கோ. வேற எதையும் நீ ஆசைப்படாத. இதனால உனக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும். உனக்கு எது எது இஷ்டமோ அதெல்லாம் அம்பிகை லலிதாம்பா பூர்த்தி செய்ப்பார். அதனால நீ எப்பவுமே இதை பாராயணம் பண்ணுப்பா அப்படின்னு ஹயக்ரீவர் ரொம்ப அன்போட சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, அவர் எவ்வளவு பொறுமையா அகஸ்தியர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அழகா பதில் சொல்லிட்டே இருக்கார். நாபரம் கிஞ்சிதபி தே போத் அவ்யம் நாவசிஷ்யதே இது தே கதிதம் ஸ்தோத்திரம் லலிதா பிரீத்திதாயகம். இதுக்கு அப்பால உனக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எதுவும் இல்லப்பா. லலிதா தேவிக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை உனக்கு நான் ரொம்ப அன்போட இதை சொல்லி கொடுத்துருக்கேன். நீயும் இதை பக்தி ஸ்ரத்தையோட நீயும் இதை வச்சு உபாசனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். நான் வித்யா வேதினி ப்ரூயா நா பக்தாய கதாச்சன நராயண துஷ்டாய நான் விஸ்வாசாய கர்ஹிச்சே. இது ஸ்ரீவித்ய தெரியாதவனுக்கும் நேர்மை இல்லாதவனுக்கும் துஷ்டனுக்கும் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் இதை உபாசனை உபதேசம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தப்ப பண்ணிடாதேன்னு சொல்ற. லலிதா பிரேரித்தே நைவ மயோக்தம் ஸ்தோத்திரம் உத்தமம் ரகசிய நாம சாகசிரத்தவி கோபியம் இதம் புனே. அப்பா, லலிதா பரமேஸ்வரியோட கட்டளையாலதான் உனக்கு இந்த உத்தமமான இந்த பஞ்சதசாட்சரி மந்திரங்களை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரகசியமான சகசிரநாமத்தை விட இது அதிரகசியமா காப்பாற்றணும். ஏன்னா லலிதா சகசிரநாமமே லலிதா ரகசிய சகசிரநாமம் தான் அதுக்கு பேர். அதை விட இது ரகசியமானது. அதனால நீ இதை ரகசியமா காப்பாற்றணும் அப்படின்னு ஹயக்ரீவர் அகஸ்தியரை கேட்டுக்கிறார். ஏவமுக்தா ஹயக்ரீவகா கும்பஜம் தாபசோ உத்தமம் ஸ்தோத்ரேனானேன லலிதாம் சுத்வா திரிபுர சுந்தரீம். ஹயக்ரீவரை கும்ப முனிவருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஸ்தோத்திரத்துல லலிதா திரிபுர சுந்தரிய அவர் துதிச்சு ரொம்ப பேரானந்தத்துல அவர் மூழ்கி போறார். ஆனந்த லகரி மண்ட மானசக சமவர்த்தன. ஆனந்த லகரியில அப்படியே அவர் மூழ்கிட்டாரு. யாருன்னாக்க ஹயக்ரீவ முனிவர். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவருக்கு சொல்லி கொடுத்துட்டார். அப்படியே அவரும் சொல்லிட்டு அவரும் அதுல மூழ்கி போயிட்டார். அந்த ஆனந்தத்துல மூழ்கி போயிட்டார். இது ஸ்ரீ லலிதா திருஷதி ஸ்தோத்திர பலஸ்ருதி நாம உத்தர பாக. லலிதா திருஷதி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இப்படி இந்த லலிதா திருஷதியானது முடிவடைந்தது அப்படின்னு சொல்லியாச்சு.
இப்போ அடுத்த வகுப்புல உங்களுக்கு நான் வந்து இந்த நவாவர்ணத்துல எப்படி கட்கமல சோத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த நாமாக்கள் ஒவ்வொரு நவாவரணத்துல அந்த ஒவ்வொரு ஆவரணத்திலையும் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லி